ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கொஸ்டின் ஆஃப் த டேல நம்ம லைட் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன் அப்படின்ற ஒரு சாப்டர்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ கொஸ்டின் எப்படி இருக்குன்னு பாருங்க. A convex mirror used for a rare view of an automobile has a radius of curvature 3 meter. If the bus is located at a 5 meter from this mirror, find the position, nature and size of the image. ஸோ ஓவரால் அந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா ஒரு கான்வெக்ஸ் மிரரை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ அதோட இமேஜ் வந்து என்ன மாதிரி இருக்கும், அதோட பொசிஷன் எங்க இருக்கும், அதோட நேச்சர் என்னவா இருக்கும், இமேஜோட நேச்சர் என்னவா இருக்கும், அது எந்த சைஸ்ல இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் வி ஹேவ் டு நோ அபவுட் கான்வெக்ஸ் மிரர். ஸோ நமக்கு கான்வெக்ஸ் மிரர், கான்கேவ் மிரர் அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய நம்ம பார்த்தாச்சு. ஸோ பட் சின்ஸ் நமக்கு வந்து சின்ன ஒரு டீடைல் மட்டும் பார்த்துட்டு நம்ம இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணிடலாம். ஸோ கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு கர்வ்ட் சர்ஃபேஸ் வந்து இன்வர்டா இருக்கும். ஸோ நமக்கு எப்படி ரிஃப்ளெக்ஷன் சர்ஃபேஸ் பொறுத்த அளவுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன், நமக்கு வெளியில நமக்கு ரிஃப்ளெக்ஷன் நமக்கு நடக்கும். அண்ட் அகைன் இந்த மாதிரி நமக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் நடக்கிறதுனால நம்மளோட கான்வெக்ஸ் மிரரை நம்ம எப்படி கூட சொல்லுவோம்னா டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரி, ரெண்டுமே இப்ப கான்வெக்ஸ் மிரர் அண்ட் கான்கேவ் மிரர் ரெண்டு மிரருமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் ஸ்பெரிக்கல் மிரர்ஸ் தான். ஸோ ஸ்பெசிஃபிக்கா கான்வெக்ஸ் மிரர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு நிறைய ப்ராக்டிகல் யூட்டிலிட்டி இருக்கு. எங்கன்னா நமக்கு வந்து டிராபிக் சிக்னல்ஸ்ல வந்து மோஸ்ட்லி அதிகமாக நம்ம எங்க அதில் தான் யூஸ் பண்ணுவோம். நம்மளோட வெஹிக்கல்ஸ்ல நம்மளோட கான்வெக்ஸ் மிரர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் நமக்கு அந்த கான்வெக்ஸ் மிரர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கலா நமக்கு ஒரு கான்வெக்ஸ் மிரர் வந்து ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஏரியாவை அதால கவர் பண்ண முடியும். இதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு அட்வான்டேஜ் ஆஃப் கான்வெக்ஸ் மிரர். ஸோ இனிமேல் நீங்க நம்ம எப்பெல்லாம் நம்ம ரோட் சைட் நம்ம டிராவல் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க ஏதாச்சும் லாங் டிரைவ் போகும்போது நமக்கு சிக்னல்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ ஒரு பெரிய ஒரு ரிஃப்ளெக்ஷன், ஒரு பீம் மாதிரி இருக்கும். ஓகே, சோ அங்க நமக்கு அதை லிட்டரல் அதோட மிரர் என்ன மிரர்னா நமக்கு வந்து கான்வெக்ஸ் மிரர் தான் அங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ ரீசன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து ஒரு பெரிய ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் சரௌண்டிங்ஸ் வந்து அதனால அதை கவர் பண்ணி அதாவது ரிஃப்ளெக்ஷன் பண்ணி கொடுக்க முடியும், அதாவது இமேஜ் வந்து கொடுக்க முடியும். சரிங்களா? சோ இதுதான் நமக்கு கான்வெக்ஸ் மிரர் இருக்கக்கூடிய நிறைய பெரிய அட்வான்டேஜ். அண்ட் மோஸ்ட்லி இது எங்க நம்ம யூஸ் பண்றோம்னா டிராபிக் சிக்னல்ஸ்ல அண்ட் ரோட் சைட்ஸ் எல்லாம் நமக்கு இந்த கான்வெக்ஸ் மிரர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்மளோட வெஹிக்கல்ஸுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மிரர் வந்து கான்வெக்ஸ் மிரர். காரணம் ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஏரியாவையும் நான் அதை கவர் பண்ணி காமிச்சிரும் அப்படின்றது நமக்கு மெயினான விஷயம். ஸோ அண்ட் வந்து லிட்டரலா வந்து இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு, டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு கூட நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஏன்னா நமக்கு லைட் பட்டு அது வந்து கன்வெர்ஜிங் மிரர் எப்படி இருக்க போது, கான்கேவ் மிரர் நமக்கு கன்வெர்ஜிங் மிரர் இருக்க போது, கான்வெக்ஸ் மிரர் நமக்கு டைவர்ஜிங் மிரர் இருக்க போது. ஸோ லைட் பட்டு நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு டைவர்ஜ் ஆயிரும். ஸோ இது வந்து நமக்கு வந்து டைவர்ஜிங் மிரர் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ இதை தாண்டி பேசிக்கான டெர்மினாலஜிஸ் நமக்கு லெட்டரா என்னன்னு தெரியும், ஸோ போல் அப்படின்றது என்னன்னு தெரியும், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் என்னன்னு தெரியும், நிறைய டைம் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ இது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வரோம். அண்ட் முக்கியமான ஒரு டேர்ம், முக்கியமான இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான பார்ட் வந்து the relation between focal length and radius of curvature. இந்த focal lengthக்கு radius of curvature இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து ரொம்பவே முக்கியமானது. which means see actually இந்த இது it's a common for concave mirror and convex mirror. என்னன்னா so focal length அப்படின்றது நமக்கு radius of curvature வந்து பாதி தான் அதோட வேல்யூவா இருக்கும். சோ லிட்டரலா இது வந்து ஒரு ஸ்வீட்டான ஒரு ஃபார்முலா கூட. சோ f is equal to r divided by 2. ஸோ எஃப் அப்படின்றது என்னது நமக்கு ஃபோக்கல் லென்த். ஸோ ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலா நமக்கு வந்து ஃபோக்கல் லென்த் ஹேஸ் டு பி கால்குலேட்டட் ஃப்ரம் த போல். நம்ம போல் பாயிண்ட்ல இருந்து நமக்கு ஃபோக்கல் பாயிண்ட் கால்குலேட் பண்ணணும், ரொம்ப முக்கியமானது. அண்ட் அகைன் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இந்த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதுவுமே நமக்கு வந்து ஃபோக்கல் பாயிண்ட் தான் நமக்கு கால்குலேட் பண்ண போறோம். ஸோ நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்றது நமக்கு இன்கேஸ் உங்களுக்கு தெரியாம இருந்துச்சுன்னா ஆக்சுவலா நமக்கு வந்து இதுதான் நம்மளோட மிரர் இருக்க போது. ஸோ இந்த மிரரோட எக்ஸ்டென்ஷன், இதோட மிரரோட எக்ஸ்டென்ஷன் என்ன இருக்க போது, ஒரு ஸ்பியரா இருக்க போகுது. ஸோ அந்த ஸ்பியரோட ரேடியஸ் தான் நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர், ரைட்? ஸோ லிட்டரலா the focus point. ஸோ தென் நமக்கு ஃபோக்கஸ் பண்ண என்னன்னா the focus point where the images are formed. ஓகே, ஸோ எந்த இடத்துல நமக்கு வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகும், எந்த இடத்துல வந்து நமக்கு லைட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அதோட டைரக்ட் ரேவோ இல்லாட அதோட எக்ஸ்டென்ஷன் ரேவோ நமக்கு ஒரு இடத்துல நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகும் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் என்ன சொல்ல போறோம்னா ஃபோக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ அந்த ஃபோக்கல் பாயிண்ட் போல் பாயிண்ட்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குன்றத வந்து ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்ல போறோம். சோ லிட்டரலா இதுதான் நமக்கு மீனிங். சோ இந்த ரிலேஷன் நமக்கு ரொம்ப முக்கியம். f is equal to r divided by 2. ஒன்ஸ் நமக்கு இதுல கிளியர் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு மிரர் ஃபார்முலாவை குயிக்கா ரிவைஸ் பண்ணிக்கலாம். சோ 1 divided by f is equal to 1 divided by u plus 1 divided by v. இந்த 1 divided by u அப்படின்றது ஆக்சுவலா நமக்கு u அப்படின்ற ஒரு டேர்ம் என்னது மீன் பண்ணுதுன்னா பொசிஷன், இமேஜோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு போல், போல்ல இருந்து அது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத u அப்படின்ற லெட்டர் டினோட் பண்ணுது. v அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் டினோட் பண்ணுது. சோ u அப்படின்றது வந்து ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் டினோட் பண்ணுது. சோ u அப்படின்றது நமக்கு பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வித் ரெஸ்பெக்ட் டு போல் பாயிண்ட்ல இருந்து அதோட ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றத வந்து u அப்படின்ற லெட்டர் ரெப்ரசன்ட் பண்ணும். அண்ட் v அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து போல் பாயிண்ட்ல இருந்து
இமேஜ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றத நமக்கு ரெப்ரசென்ட் பண்ண போகுது. ஸோ 1/f அப்படி f அப்படின்றது ஃபோக்கல் பாயிண்ட். ஸோ நமக்கு போல் பாயிண்ட்ல இருந்து ஃபோக்கல் பாயிண்ட் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்றது வந்து அஸ் நமக்கு வந்து f அப்படின்ற ஒரு லெட்டர் வந்து நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ ஓவரால் நமக்கு வந்து மிரர் ஃபார்முலா பொறுத்தளவுக்கு 1/f = 1/u + 1/v அப்படின்ற ஃபார்முலாவை நம்ம ஒரு மறக்கவே கூடாத ஒரு ஃபார்முலாவா இருக்கு. ஸோ இந்த ஃபார்முலாவை சின்ன மாடிஃபிகேஷன் பண்றது நமக்கு வந்து லென்ஸ் ஃபார்முலா இருக்கு. ஸோ அதாவது இந்த இடத்துல நமக்கு பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து மைனஸ் இருந்துச்சு, இதுவே நம்ம லென்ஸ் ஃபார்முலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது இன்னொரு கிளாஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் அகைன் இதுல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் வந்து மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்றது என்னன்னா நமக்கு நம்மளோட இமேஜ் நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு தூரம் மேக்னிஃபை ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. மேக்னிஃபை அப்படி இருக்குன்னா எவ்வளவு தூரம் அது பெருசாகி காமிச்சிருக்கு, அந்த மிரர் வந்து நமக்கு வந்து நம்மளோட இமேஜ் வந்து எவ்வளவு தூரம் பெருசாகி காமிச்சிருக்கு அப்படின்றது மேக்னிஃபிகேஷன். ஸோ இதுக்கு வந்து லிட்டரல் நமக்கு வந்து 2 ஃபார்முலாஸ் இருக்கு. ஒன்னு வந்து நம்மளோட ஆப்ஜெக்டோட ஹைட்டுக்கும் நம்மளோட இமேஜோட ஹைட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோஸ் ஒன்னு. அப்படி இல்லாட்டினா நம்மளோட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ்க்கும் நம்மளோட இமேஜோட டிஸ்டன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ரேஷியோ தான் நமக்கு வந்து மேக்னிஃபிகேஷனுக்கு உண்டான ரேஷியோ, மேக்னிஃபிகேஷனுக்கு உண்டான ஒரு வேல்யூ. So literally பாத்தீங்கன்னா so magnification can be written as 1 hi divided by இந்த hi அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து image height சாக்சன் எழுதி இருக்காங்களே image height. so image height okay and height not அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட்டோட height. so and வந்து what about u அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது so actually நமக்கு image position with respect to pole, u அப்படின்றது நமக்கு வந்து object position with respect to pole. இவ்வளவுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? சோ நமக்கு மேக்னிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு நமக்கு 2 ஃபார்முலாஸ் இருக்கு. ஆப்ஜெக்ட்டோட ஹைட்டுக்கும் இமேஜோட ஹைட்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 1 அண்ட் ஆப்ஜெக்ட்டோட லென்த்துக்கும் ஆப்ஜெக்ட்டோட டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட்டோட பொசிஷனுக்கும் இமேஜோட பொசிஷனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ரேஷியோஸ் 1. 2 ஃபார்முலா இருக்கு. இதுல ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய ஒரு பாயிண்ட் வந்து இந்த மைனஸ் சிம்பிள். சோ நமக்கு வந்து இந்த மிரர் பொறுத்தளவுக்கு மேக்னிஃபிகேஷன் இஸ் கோயிங் டு பி m -v / u. ஆக்சுவலா நமக்கு வந்து லென்ஸ் மேக்னிஃபிகேஷன் பார்க்கும்போது இந்த சிம்பிள் வந்து நமக்கு வந்து பிளஸ்ஸா கன்வெர்ட் ஆயிரும். பிளஸ் இருக்காது, மைனஸ் இருக்காது, பிளஸ் இருக்கும். சரிங்களா? சோ இந்த பிளஸ் அண்ட் மைனஸ் மட்டும் நம்ம கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கணும், கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும். மிரர்ல மேக்னிஃபிகேஷன்ல we are having மைனஸ் சிம்பிள், இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த ப்ராப்ளத்துக்கு வருவோம். சோ ப்ராப்ளம் என்ன கேட்டிருக்காங்கன்னா நமக்கு லிட்டரலா convex mirror used for a rear view of an automobile has a radius of curvature. so radius of curvature நமக்கு எவ்வளவு இருக்கு? 3 மீட்டர் கிடக்கு. 3 மீட்டர் இருக்கு. if a bus is located at 5 meter from the mirror, so 5 meter from the mirror அப்படினு சொல்லி பார்க்கும்போது image distance object distance நம்ம சொல்லலாமா? I'm sorry, so object distance is அப்படினு சொல்லி பார்க்கும்போது 5 மீட்டர் சொல்லலாமா? சோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எங்க இருக்கு? நமக்கு 5 மீட்டர்ல இருக்கு. இப்போ நம்மளோட இமேஜ் டிஸ்டன்ஸ் நமக்கு பார்க்கணும். சோ இப்போ நம்ம இமேஜ் டிஸ்டன்ஸ் பார்க்கணும். சோ இந்த இடத்துல நமக்கு வந்து லெட்ஸ் சே நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு நம்மளோட பஸ் இருக்கு. சோ அந்த பஸ் அப்படினு சொல்லி பார்க்கும்போது நமக்கு எவ்வளவு தூரத்துல இருக்கு? 5 மீட்டர்ல இருக்கு. சோ நமக்கு வந்து இமேஜ் வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்றது நமக்கு क्वेश्चन. ஓகே, சோ இமேஜ் கண்டிப்பா நமக்கு எங்க தான் ஃபார்ம் ஆக போகுது? நமக்கு மிரருக்கு பின்னாடி தான் நமக்கு ஃபார்ம் ஆக போகுது. ஏன்னா இது வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர். ரைட், இது நான் எல்லாத்தையும் அப்படியே இருக்கட்டும். இப்போ என்ன செய்ய போறோம்னா we are going to prove that, right? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு பொசிஷன் நம்ம பார்க்கலாம். பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கையில இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஃபார்முலா வந்து மிரர் ஃபார்முலா. சோ 1/f = 1/v + 1/u. ஆக்சுவலி இதுக்கு எல்லா டேட்டாஸ் நமக்கு இருக்கானா? எல்லா டேட்டாஸுமே நமக்கு இல்ல. ஏன்னா நமக்கு இமேஜ் ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் மட்டும் நமக்கு கிட்ட இருக்கு. இமேஜ் பொசிஷன் நமக்கு வேணும். சோ இமேஜ் பொசிஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு 2 பாராமீட்டர்ஸ் வேணும். அப்ப ஆப்ஜெக்ட்டோட பொசிஷன் நமக்கு இருக்கு. அப்ப ஃபோக்கல் லென்த்தோட பொசிஷன் நமக்கு வேணும். ஓகே, ஃபோக்கல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். அப்போ f அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு லிட்டரல் டேட்டாஸ் இல்ல. ஆனா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் இருக்குல, அப்ப ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா the focal length will be equal to r/2 அப்படின ஒரு ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா focal length எடுத்துக்கலாம். so r will be focal length will be equal to 3/2. அப்போ இதுல இருந்து இந்த ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா just listen in this formula, இதே ஃபார்முலாவை நம்ம எப்படி கூட ரீரைட் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைக்கு போறதுவா. so we want image position, so 1/v will be equal to 1/f - 1/u. 1/f அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆக்சுவலி நமக்கு f ஓட வேல்யூ நமக்கு 3/2. அப்போ 1/f அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த 3/2 அப்படி நமக்கு ரெசிப்ரோக்கலா வரும். சோ 2/3 வரும். ஓகே, மைனஸ் 1/, ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். சோ இதுல நமக்கு ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா சைன் கன்வென்ஷன். சோ ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மிரரோட இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன் நமக்கு வந்து இன்சிடென்ட் லைட் ஆப்ஜெக்ட் வந்து இருக்கு. அப்போ ஆப்ஜெக்ட்டோட பொசிஷனை நம்ம நெகட்டிவ் சைனை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணணும். ஏன் நெகட்டிவ் சைனை ரெப்ரசென்ட் பண்ணணும்? டியூ டு சைன் கன்வென்ஷன். சோ போல் பாயிண்ட்ல இருந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் வரக்கூடிய ஆப்போசிட் டைரக்ஷனுக்கு எல்லாமே நம்ம வந்து மைனஸ் சிம்பிள் போடுவோம். போல் பாயிண்ட்ல இருந்து இந்த டைரக்ஷன் ஆஃப் இன்சிடென்ட் லைட் வர டைரக்ஷன் நம்ம
பாசிட்டிவ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றது நமக்கு சைன் கன்வென்ஷன். நம்ம காலங்காலமா அதை வந்து நம்ம அந்த மாதிரி தான் நம்ம வந்து we are making that convention. சரிங்களா, அதை நம்ம அப்படி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா, அண்ட் இப்போ 1/u அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இட்ஸ் அ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் எந்த இடத்துல இருக்குன்னா நமக்கு 5 மீட்டர் இருக்கு. அண்ட் நமக்கு 5 மீட்டர்னு சொல்லும் போது 5 இன்க்ளூட் பண்ணணும், பட் -5 அப்படின்னு சொல்லி இன்க்ளூட் பண்றது நமக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும். அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணும்போது 2/3 + 1/5 ஆர் 10 + 3/15 ஆர் 1/v is equal to 13/15. அப்படி இல்லாட்டினா v will be equal to 15/13 or else v will be equal to என்ன எழுதிக்கலாம் பாருங்க. so 113 is 13, பேலன்ஸ் நமக்கு 2 கிடைக்கும். பேலன்ஸ் நமக்கு 2 கிடைக்கும். ஸோ நமக்கு பாயிண்ட் வச்சு நம்ம 0 போட்டுக்கலாம். ஸோ அகைன் நமக்கு வந்து 113 is 13. ஸோ பேலன்ஸ் நமக்கு 7 கிடைக்கும். ஸோ அகைன் நமக்கு என்ன செஞ்சுக்கலாம்னா லெட்ஸ் நமக்கு வந்து 5 போட்டுக்கலாம். சரிங்களா, ஸோ 1.15 அப்படின்றது நமக்கு இமேஜ் கிரியேட் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸா இருக்க போகுது. ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்க போது 1.15 1. சரிங்களா, இப்போ நமக்கு பொசிஷன் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம்னா நேச்சர் நம்ம கண்டுபிடிக்க போறோம். லிட்டரலா ஒரு இது வந்து நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர். ஸோ நம்ம கான்வெக்ஸ் மிரருக்கு நமக்கு என்ன சொல்லி நமக்கு லெட்டர் நமக்கு அது பேசிக்கா என்ன கிடைக்கும்னா ஒரு கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் வில் கிவ் விர்ச்சுவல் இமேஜ். ஏன் நமக்கு விர்ச்சுவல் இமேஜ் அப்படின்றது கேட்டீங்கன்னா லிசன், we are having convex mirror. ஸோ இந்த கான்வெக்ஸ் மிரர் வந்து நமக்கு லைட் நமக்கு இன்சிடென்ட் ஆகும் அண்ட் லைட் நமக்கு இந்த சைடு நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, இன்சிடென்ட் ஆகி நமக்கு இந்த சைடு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆக்சுவலா இதோட ரேஸ் வந்து நமக்கு வந்து கான்சென்ட்ரேட் ஆகாது, பட் அதுக்கு பதிலாக அதோட எக்ஸ்டென்ஷன் தான் நமக்கு கான்சென்ட்ரேட் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணி நமக்கு வந்து இமேஜ் கிரியேட் ஆகும். அப்போ எப்போ நமக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் நமக்கு இமேஜ் கிரியேட் ஆகுதோ அந்த பாயிண்ட் நம்ம என்ன சொல்லுவோம்னா விர்ச்சுவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலா நமக்கு வந்து ஒரு கான்வெக்ஸ் மிரர் நமக்கு எப்பவுமே ஒரு விர்ச்சுவல் இமேஜ் தான் நமக்கு கொடுக்க போகுது. ஸோ தட் த கான்வெக்ஸ் மிரர் ஆல்வேஸ் வில் கிவ் விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் எரெக்டா அது இருக்கும், நேருக்கு நேரம் அது இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே கான்வெக்ஸ் மிரருக்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ நமக்கு ரெண்டு விஷயத்தை நமக்கு முடிச்சாச்சு. தேர்ட் விஷயத்தை பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சைஸ் ஆஃப் த இமேஜ் அப்படின்னா லிட்டரா நம்ம என்னது இட்ஸ் மேக்னிஃபிகேஷன். ஸோ மேக்னிஃபிகேஷன் கண்டுபிடிக்கிறது நம்ம கிட்ட ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலான்னு பாருங்க, magnification is equal to -v/u. so -v அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது v அப்படின்றது இமேஜ் பொசிஷன், u அப்படின்றது நமக்கு ஆப்ஜெக்ட் பொசிஷன். v அப்படின்னு பார்க்கும்போது we are having -1.15 divided by ஆப்ஜெக்ட் பொசிஷன் நமக்கு 5 மீட்டர். ஸோ ஆக்சுவலா நமக்கு இந்த 5 இன்க்ளூட் பண்ணும்போது நம்ம வித் சைன் கன்வென்ஷனோட இன்க்ளூட் பண்றதுனால நமக்கு மைனஸ் சிம்பிள் இன்க்ளூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மைனஸ் கேன்சல் பண்ணி வச்சுனா அந்த மேக்னிஃபிகேஷன் will be equal to 1.15 divided by 5. அப்போ இதை நம்ம கேன்சல் அவுட் பண்ணணும்னா the magnification will be equal to 0.115 is 5, 2 5s are 10, 3 5s are 15. ரைட்டா? ஸோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு வந்து 0.25 கிடைக்குது. இப்போ இந்த 0.25 அப்படின்றது நமக்கு என்ன வேல்யூ நமக்கு தெரியுதுன்னா ஆக்சுவலா இது வந்து 1 விட ரொம்ப கம்மியான ஒரு வேல்யூவா இருக்கு. ஸோ இது வந்து மேக்னிஃபை ஆகல, நம்மளோட ஆப்ஜெக்டை விட நம்மளோட இமேஜ் வந்து நமக்கு ஒரு சிறுசா தான் காமிக்குது. ஸோ நம்மளோட இமேஜ் நமக்கு எப்படி இருக்க போது இட்ஸ் ஸ்மால்னு சொல்ல போறோம். இமேஜஸ் ஸ்மால்னு சொல்ல போறோம். and that's it guys. so நமக்கு இந்த क्वेश्चन பொறுத்த அளவுக்கு நமக்கு வந்து நமக்கு மூணு விஷயம் கேட்டிருக்காங்க. ஒன்னு பொசிஷன், நேச்சர் அண்ட் சைஸ் கேட்டிருக்காங்க, இமேஜோட சைஸ் கேட்டிருக்காங்க. இத மூணுமே நம்ம இந்த क्वेश्चन நம்ம பார்த்தாச்சு. சோ மோர் ஓவர் இது உங்களுக்கு ரொம்ப புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இன் கேஸ் இந்த क्वेश्चनல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சா ஜஸ்ட் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். அண்ட் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட்டிபிகேஷன், நம்ம Xylem சேனல்ல ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச், தளபதி பேட்ச் அண்ட் வெற்றி பேட்ச், நம்ம நீட் ப்ரிப்பேர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இந்த 3 பேட்ச் வந்து நம்ம இப்ப ரைட் நவ ஒரு டிஸ்கவுண்ட் பிரைஸ்ல போய்கிட்டு இருக்கு. சோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட தங்கச்சி, அக்கா, சிப்லிங்ஸ் யாராச்சும் நீட் ப்ரிப்பேர் பண்ற மாதிரியான மென்டாலிட்டி இருந்தாங்கன்னா இந்த 3 பேட்சை அவங்களுக்கு தகுந்த மாதிரியான எந்த பேட்ச் வேணா இந்த 3 பேட்ச் அவங்களுக்கு நீங்க தாராளமா ரெக்கமெண்ட் பண்ணலாம். அண்ட் 8129000700 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா மென்டர்ஸ் அவங்க அவைலபிளா இருப்பாங்க. சோ வித் ரெஸ்பெக்ட் இந்த பேட்சோட டீடைல்ஸ், இதை தாண்டி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கன்செஷன் இருக்கா, இந்த மாதிரி உங்களுக்கு மற்ற ஆன்லைன் செட் ஆகுமா, ஆஃப்லைன் செட் ஆகுமா, மெட்டீரியல்ஸ் பத்தின டவுட்ஸ் எல்லாமே, நீட் எக்ஸாம்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இவங்க வந்து உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஜஸ்ட் இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி என்கொயரி பண்ணிக்கோங்க. திருச்சி, திருநெல்வேலி அண்ட் கோயம்புத்தூர் நம்மளோட ஆஃப்லைன் சென்டர்ஸுமே இருக்கு. ஸோ நீங்க வந்து நேரடியா வந்து கூட நீங்க படிச்சுக்கலாம். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இந்த செஷன் நம்ம பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு நோட்ஸ் தேவைப்படுச்சுன்னா இந்த QR கோட் நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பி அவங்களோட PDF உங்களுக்கு வந்து நோட்ஸ் கிடைக்கும். ஆர்எல்ஸ் நீங்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து லிங்க் அவைலபிளா இருக்கும். அங்கிருந்து கூட இந்த நோட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். பெஸ்ட் ஆஃப் லக்.